என்னடா இங்க வந்து உட்காந்துருக்க? ஒன்றும் இல்லைப்பா, சும்மா தான். என்ன பாட்டு பாடி களைச்சு போய் ரிலாக்ஸ் பண்ண வந்தியா? புழுக்கமாக இருந்துச்சு, அதான் வந்தேன். என்னப்பா வெளியில அப்படி குளிருது, நீ புழுக்கமா இருக்குங்கிற? என்னன்னு தெரியலப்பா, நெஞ்சு ஒரு மாதிரி அடைக்குது. என்ன வயிற்றுக்கும் தொண்டைக்கு இடையில உருவமெல்லாம் ஒரு உருண்டை உருளுமே, ஆமாப்பா. அழுகணும் போல தோணுமே? ம், எப்படி கரெக்டாக சொல்ற? எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. ஏன்பா இப்படி இருக்கு? உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா? உடம்புக்கு பிரச்சனை இல்லடா, உடம்புக்குள்ள மனசுன்னு ஒரு ஐட்டம் இருக்குமே, அதுக்கு தான்டா பிரச்சனை. அழகரு தெரியும்டா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அழகரு செல்போனை தான் பாக்கெட்ல மறைக்கலாம், லேண்ட்லைன் போன்லாம் மறைக்க முடியாது. ஏன்பா அவ இப்படி இருக்கா? கொஞ்சம் கூட புடிய கொடுக்க மாட்டேங்கிறா. நான் பக்கத்துல போனாலே விரட்டி அடிக்கிறா, விலகி ஓடுறா. சில நேரம் அவளே தேடி வந்து வெளுன்னு வெளுக்கிறா, சண்டை போடுறா. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுப்பா. தேடி வந்து சண்டை போடுறாள்ல, அப்ப அது காதல் தான். எது? அவ என்னை தேடி வந்து அசிங்கப்படுத்துறதும் சண்டை போடுறதும் காதலா? ஆமா, அது காதல் தான். அஹ், காதலுங்கிறது அரிசி மாதிரி. சில பேர் பிரியாணி பண்ணுவான், சில பேர் பொங்கல் பண்ணுவான், சில பேர் தயிர் சாதம் பண்ணுவான், சில பேர் பழைய சோறு தான் பிடிக்கும்னு சோத்தாக்கி தண்ணி ஊற்றி தான் சாப்பிடுவான். சில பேர் மிஞ்சி போன சாதத்துல வடகம் போட்டு பொரிச்சு சாப்பிடுவான். வகை வகையா சாப்பிட்டாலும் அதுக்கு அடிப்படை அரிசி தானே. இப்ப மாவு இருக்கு, அதுல இட்லியை வைக்கலாம், தோசை ஊத்தலாம், அதுலயே மசால் தோசை பண்ணலாம். ஏன் ஆனியனை அரிஞ்சு தூவி ஆனியன் தோசை பண்ணலாம், கொஞ்சம் ரவையை சேர்த்து ரவா தோசை பண்ணலாம். அப்பா, எதுக்கு இப்ப சமையல் குறிப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நேரா விஷயத்துக்கு வாங்க. டேய், காதலும் சமையல் மாதிரி தான்டா. இப்படித்தான் பண்ணணும், இப்படித்தான் சாப்பிடணும்னு எந்த வரமுறையும் கிடையாது. அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்க வேண்டியதுதான். சில பொண்ணுங்க போன்ல கொஞ்சம் பேசி காதல் பண்ணும், சில பொண்ணுங்க நேரா பார்த்து கையை பிடிச்சி, ஏன் கட்டி பிடிச்சி கூட காதல் பண்ணும், சில பொண்ணுங்க கடிச்சு அடிச்சு மிதிச்சு கூட காதல் பண்ணும். ஆண்டால் அந்த வகை. இப்ப நம்ம வீட்டுக்கு விருந்தாளியா வர்ற பிள்ளைங்க எதையாவது போட்டு உடைச்சிட்டா, அட பரவாயில்லம்மா, கண்ணாடினா உடையத்தான் செய்யும்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவோம். அதே நம்ம வீட்டு பிள்ளைங்க பண்ணுனா செய்வியான்னு கேட்டு அடி பின்னுவோம்ல. ஏன்னா நம்ம பிள்ளைங்க மேலதான் நமக்கு உரிமை இருக்கு, அதை விட அக்கறையும் இருக்கு. எக்கேடாவது கெட்டு போட்டும் நினைச்சா எதையும் சொல்லாம விட்டுருவோம். அவங்க நல்லா வரணும்னு தான் நாம கண்டிப்பா நடந்துக்கிறோம், அடிச்சு வளர்க்குறோம். அந்த மாதிரி தான்டா காதலும். உடையவன் மேலதான் ரொம்ப உரிமை எடுத்துக்கும். அவ உன்னை கண்டுக்காம விட்டதுனாலதான் நீ கண் கலங்குற. தேடி வந்து அடிச்சான்னா இன்னும் அவன் மனசுல நீ தான் இருக்கேன்னு சந்தோஷப்பட்டுக்க. ஆனா எனக்கெல்லாம் அப்படி தெரியல. டேய், உன் மேல காதல் இல்லாமலா அவ இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கா? நீ எப்படி இங்க வருவேன்னு அவளுக்கு தெரியும். இங்க வந்தா உன்னை நேருக்கு நேரா பார்க்க வேண்டியிருக்குன்னு அவளுக்கு தெரியும். உன் மூஞ்சிலே முழிக்க பிடிக்கலைன்னா அவ இங்க வந்திருப்பாளா? அவ இங்க வந்தது உன்னை பார்த்து பேசி பழகத்தான். உன்னை பிடிக்காமலா நீ வாங்கிட்டு வந்த புடவை கட்டிட்டு வந்து நின்னா? ஆமா, புடவை கட்டிட்டு வந்து என்கிட்ட சிரிச்சு பேசினாளா? பாட்டுக்கு பாட்டுல எப்படி எதிர்பார்த்து பாடி வெறுப்பேத்தனா பாத்தீங்கல்ல? வெறுப்பேத்தாம என்ன பண்ணுவா? நீ பண்ண காரியத்துக்கு உன்னை கொலை பண்ணாம விட்டாலேன்னு சந்தோஷப்படு. ஏன் நான் என்ன பண்ண? என்ன பண்ணியா? ஆண்டாளுக்கு ஒரு புடவை வாங்கி கொடுத்துட்டு அங்கிட்டு திவ்யாவுக்கு புடவையா கட்டி விட்டுருக்க. இல்ல, அது வந்து எல்லாம் எனக்கு தெரியும்டா. என்கிட்ட நீ காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா நீ ஆண்டாள்கிட்ட அந்த சம்பவத்துக்கு என்ன காரணம் சொன்னாலும் அவ ஏத்துக்க மாட்டா. பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட ஆளு இன்னொரு பொண்ணுகிட்ட நெருங்கினாலே அது தப்புதான். அதுக்கு என்ன காரணம் இருந்தாலும் அது தப்புதான். அழகரு, நீ யாருன்னு அவளுக்கு தெரியும், அவ யாருன்னு உனக்கு தெரியும். உங்க ரெண்டு பேரை பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும். நீயும் அவளும் சேர்ந்து தாண்டா ஆகணும். அதான்டா விதி. எனக்கு நம்பிக்கை இல்லப்பா. இவன் மாறமாட்டா. இது சரி வராதுன்னு விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான்.